தமிழ் இசைக்கு விடியல் என்று புகழப்பெற்ற எம்.எஸ். விஸ்வநாதன் நேற்று அதிகாலையில் அஸ்தமனமானது. இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலியும் இறுதி ஊர்வலமும் நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறவிருக்கின்றன. செய்தியாளர்கள் அங்கே நம்மோடு இணைந்திருக்கின்றனர். ரமேஷ், வணக்கம். இணைப்பில் இருக்கீங்களா? இருக்கும் வெங்கட், சொல்லுங்க. தற்போது அங்கு நடக்கின்ற ஏற்பாடுகள், அஞ்சலி செலுத்த யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க என்ற தகவல்களை சொல்லுங்க. தற்போது அவரது உடலுக்கு அவரது குடும்ப வழக்கப்படி பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரியாக 9:30 அவரது உடல் வெளியே கொண்டு வரப்படும் என்று அவரது உறவினர்கள் சொல்கிறார்கள். அதற்கான வாகனம் தயார் நிலையில் இருக்கிறது. அதற்கு முன்னதாக 10 நிமிடங்கள் எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையமைப்பாளர் தலைமையில் ஒரு இரங்கல் இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர் அந்த இறுதி ஊர்வல வாகனத்தில் அந்த உடல் வைக்கப்பட இருக்கிறது. அதன் பிறகு அந்த வாகனத்தை தொடர்ந்து இசை நிகழ்ச்சிகளை வாசித்துக் கொண்டே செல்வதற்காக இரங்கல் இசை நிகழ்ச்சி மற்றொரு வாகனம் தயார் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது. அந்த இதில் சினிமா துறையை சேர்ந்த பாடகர்கள் மற்றும் இசையமைப்பாளர்கள் இரங்கல் இசை நிகழ்த்தி கொண்டிவாரே இங்கிருந்து சாந்தோமிலிருந்து புறப்பட்டு பட்டினம்பாக்கம் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் வழியாக சென்று அங்கிருந்து பெசன் நகர் மின் மயானம் செல்ல இருக்கிறது. இதுதான் தற்போது வரை குடும்ப உறுப்பினர்கள் தரப்பில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல். சரியாக 9 மணிக்கு அவரது உடல் வெளியே கொண்டு வரப்படும். தற்போது யாருக்கும் அங்கே உள்ள அனுமதி இல்லை. இங்க பாத்தீங்கன்னா பல்வேறு கிட்டத்தட்ட முதியவர்கள் முதற்கொண்டு இந்த தலைமுறை வரை நூற்றுக்கணக்கானோர் குவிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாமல் இருப்பதற்காக போக்குவரத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு பணியில் போலீசாரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுதான் நம்ம இங்க பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பழம்பெரும் நடிகைகள் சச்சு, வைஜி மகேந்திரன் ஆகியோர் அவரது இல்லத்திற்கு முன்பு குவிந்து இருக்கிறார்கள். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளா இருக்கிறது. பொதுமக்களை ரொம்ப திரளா பார்க்க முடியுது. அவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கு? உணர்வுகள் பாத்தீங்கன்னா ஒரு மயான அமைதி இங்கு நிலவுகிறது. அந்த இசை ஜாம்பவானுடைய உடல் பார்ப்பதற்காக அனைவரும் வெளியே திரண்டிருக்கிறார்கள். சாலையின் இரு மரங்கிலும் பேரிகார்டுகள் அமைத்திருக்கிறார்கள். அந்த பேரிகார்டுகளுக்கு தாண்டி பொதுமக்கள் நிற்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த தலைமுறையினர் முதற்கொண்டு முதியவர்கள் வரை அவரது பாடல்களால் இசையால் கவரப்பட்டவர்கள் அமைதி முகத்துடன் ஒரு சோக முகத்துடன் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது கூட அபிராமி ராமநாதன் அந்த திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்துடைய சேர்ந்த நிர்வாகி அவர் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். இது போன்ற பல்வேறு திரையுலகை சார்ந்தவர்களும் அதே போல உயர்நீதிமன்ற நீதிபதி குமரேசன் சற்று முன் சென்றார். அதாவது பல்வேறு துறை, அதாவது திரைத்துறை மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் என நீதித்துறையை சார்ந்தவர்கள், அவரால் ஈர்க்கப்பட்டவர்கள், அந்த இசையால் கவரப்பட்டவர்கள் என அனைத்து தரப்பினரும் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். காலையில் மதிமுக பொதுச் செயலாளர் 7 மணி அளவில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதுதான் தற்போது பார்க்கக்கூடியது. அரசியல் தலைவர்கள் பல்வேறு அரசியல் தலைவர்கள் கட்சி பாகுபாடு இல்லாமல் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதும் நம்மால் பார்க்க முடிந்தது. அவருடைய இல்லத்திலிருந்து பெசநகர் மின் மயானத்தின் தொலைவு என்ன? அந்த ஊர்வலம் அநேகமாக எவ்வளவு நேரத்தில் அந்த இடத்தை சென்றடையும் நினைக்கிறேன்? கிட்டத்தட்ட இங்கிருந்து 7 கிலோமீட்டரிலிருந்து 8 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்று காவல்துறையால் சொல்லப்படுகிறது. காவல்துறையினர் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். பட்டினம்பாக்கம், மயிலாப்பூர் உள்ளிட்ட இன்ஸ்பெக்டர்கள் அந்தந்த பகுதியில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து காவல்துறையினர் எந்தவித போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுவிடக்கூடிய, ஏனென்றால் முக்கியமான பகுதியில் தலைமைச் செயலகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான பாதை சாந்தோம் நெடுஞ்சாலை. அந்த நெடுஞ்சாலையில் மிக குறுகிய ஒரு நெடுஞ்சாலை. அதனால் அந்த பகுதியில் ஏதோ வாகன நெரிசல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக 10 அடிக்கு ஒரு காவல்துறை போலீசார் என்ற அடிப்படையில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த கிட்டத்தட்ட நீங்கள் 7 கிலோமீட்டர் இங்கிருந்து புறப்பட்டு பட்டினம்பாக்கம் சத்யா ஸ்டுடியோஸ், பழைய சத்யா ஸ்டுடியோ என்று சொல்வார்கள், அந்த வழியாக சென்று அந்த பாலம், அடையாறு பாலம், மலர் மருத்துவமனை இருக்கக்கூடிய அந்த பாலத்தை ஏறாமல் அங்கிருந்து மின்மயானம், பெசநகர் மின்மயானம் செல்ல இருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசலாம். ரமேஷ், நீங்க இணைப்பில் இருங்க, தொடர்ந்து தகவல்களை தந்து கொண்டே இருங்கள். நம்ம இன்னும் பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளை எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னால அவரே சொல்வார், இறக்கும் மனிதர்கள் இரவா பாடல்கள்னு அவர் வயலிருந்தே அடிக்கடி வரும் அந்த வார்த்தைகள். இந்த கடைசி 10 ஆண்டுகள்ல அவர் கூட நீங்க பழகினது உண்டா? அவர் எப்படி தன்னை உணர்ந்தார் ஒரு ஓய்வு காலத்துல என்றது? அவர் தனக்கு ஓய்வு கிடைச்சிட்டதாவே என்னைக்கு நினைச்சது கிடையாது. உடல் நலக்குறைவால் கடந்த ஒரு சில ஆண்டுகள் அவர் அதிகமாக பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்துக்கிட்டு இருந்தார். தவிர அப்போ கூட சில அன்பு கட்டளைக்கு இணங்க சில நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்திருக்கார். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் கூட அவங்க பிடிவாதமான ஒரு வேண்டுகோளுக்காக அந்த இயலாமையிலையும்
கூட உதவிக்கு ஆளை வச்சுக்கிட்டு நடக்க முடியாமல் நடந்து வந்திருக்காரு. அப்போவும் அந்த தனக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறத காமிச்சிக்க மாட்டார். அந்த தடுமாற்றத்தில் கூட அது வெளியே தெரியாமல் வேஷ்டியை மடித்து கட்டிக்கிட்டு கூட ஒரு பையனை மட்டும் சந்துருவை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக எப்படியாவது வந்துடுவார். ஆனால் ரொம்ப நேரம் நிகழ்ச்சிகளை கலந்துக்க முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தனக்கு ஓய்வு கிட்டத்தட்டதான் அவர் நினைக்கிறதே இல்லை, சுறுசுறுப்பாக தான் இருந்தார். அந்த தோற்றம், அந்த உடை, அந்த தனக்கான கம்பீரத்தை வெளிப்படுத்த எதுவுமே அவர் வந்து கவனமா இருந்தார். ஆமாம் ஆமாம் ஆமாம். எப்போவுமே அந்த காலையில் எந்திரிச்சு குளிச்சு அந்த பூஜை 1 மணி நேரத்துக்கு மேலே பூஜை பண்ணுவார். சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் பண்ணி அந்த அவருடைய அந்த வழக்கமான அந்த விபூதி, குங்குமம், சந்தனம் எல்லாமே விட்டுக்கிட்டு ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவர். அந்த பூஜை நேரம் தான் அதிகம் காலையில். அதை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு யார் வந்தாலும் சிரிச்ச முகத்தோடு அவங்கள வரவேற்று பேசுறது கொள்வது எல்லாமே. அதே மாதிரி வந்து அவருக்கு வரக்கூடிய தொலைபேசிகளை அவரே பேசி வந்து பதில் சொல்கிறதுலேருந்து தன்னை எப்போவுமே ஒரு ஆக்குப்பைடாக தான் அவர் வச்சுருந்தார். நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட அந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னை வந்து அவர் எந்த வகையிலையும் ஓய்வு பெற்றதாக நினைக்கல. எந்த ஒரு பொது நிகழ்ச்சியில் வந்து அவர் கலந்துக்க சொன்னாலும், இசை சம்பந்தப்பட்ட எதாக இருந்தாலும் அவர் கலந்துக்கிறதுக்கு மறுக்கிறது இல்லை. முதல்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவார். என்னப்பா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, ஏன்னா அவருக்கு இந்த புகழ்ச்சியே பிடிக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பாராட்டு விழா அதை மாதிரிலாம் வந்து அவருக்கு விரும்புகிறதே கிடையாது. ரொம்ப கட்டாயப்படுத்தினால வழியே வரமாட்டார். அடுத்தவர்களை பாராட்டுவதற்கு அதுக்கு நிச்சயம் முன்னாடி இருப்பார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவருடைய பெருந்தன்மைக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சுசீலாம்மா, ஜானகிமா 2 பேருக்கும் த குயின்ஸ் ஆஃப் மெலடிஸ்ன்னு சொல்லி நேரு ஸ்டேடியத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான அளவில் பாராட்டு விழா வச்சாங்க. பார்த்தீங்கன்னா கூட்டம் நேரு ஸ்டேடியத்தில் கூட்டம் நிரம்பி வழிஞ்சு நெறியுது. அப்படிப்பட்ட ஒரு இதில் எல்லா துறையை சேர்ந்த பிரமுகர்களும் வந்திருக்காங்க. சினிமா துறை மட்டும் இல்லாமல் இசைத்துறையிலேருந்து, பிரமுகர்கள்லேருந்து, அரசியல் தலைவர்கள்லேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ அந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமான அந்த நிகழ்ச்சியில் அண்ணன் வந்து கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. அதே அடக்கத்தோட குழந்த மாதிரி இந்த படியேறி ஓடி போய் மேலே அந்த மைக்கை பிடிச்சி சொல்கிறாரு, இன்னைக்கு என்னுடைய பாட்டெல்லாம் வந்து இன்னைக்கு எல்லாராலையும் இன்னமும் நினைவு கூர்ந்து எல்லாரும் பாராட்டுறாங்கன்னு சொன்னால் அது வந்து டி.எம். சௌந்தரராஜன், என்ன சுசீலாம்மா, ஜானகிம்மா போன்ற ஜாம்பவான்களுடைய அவங்களுடைய பாட்டுனால அவங்க பாடினதுனால தான் என் பாட்டு வந்து பிரபலம் அடைஞ்சது, அந்த புகழுக்கு வந்து அவங்க தான் காரணம்னு சொல்லி அவர் சொன்னார். உடனே யாரோ இன்னொரு முக்கிய பிரமுகர் யாரோ வந்து மைக்கை வாங்கி அவர் தன்னுடைய பெருந்தன்மைக்காக அப்படி சொல்கிறாரு, இவருடைய பாட்டால் அந்த மெலடி இந்த டியூன்கள்னால தான் இவ்வளோ பேருக்கும் வாழ்க்கை கிடைச்சதுங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லி அதுக்கு மறுச்சுமா. இவர் சொல்லி தந்த அளவுக்கு பாட முடியலையேன்னு வருத்தத்தோட வெளியில போனவங்களே எத்தனையோ பேர். நீங்க சொன்ன புகழ்பெற்ற மனிதர்கள் உட்பட எப்பவுமே அவர் தன்னோட நௌஷாதை தன் குருன்னு சொல்றதும், அவர் இவர் தான் என்னுடைய குருன்னு சொல்றதும் பார்த்தது தானே. இப்போ ஒரு விருது கிடைக்கலையேன்ற வருத்தத்தை நீங்க முதல்லயே பகிர்ந்துக்கிட்டீங்க. அந்த விருதுன்ற உணர்வே அவருக்கு இல்லை அப்படின்னு இவங்க ஐயா சொன்னாங்க. மக்கள் பார்வையில் அந்த மாமனிதருக்கு வழங்கக்கூடிய அளவிற்கு இந்தியாவில் விருதுகளே இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. பொதுமக்களுக்கு அவருடைய இசை எந்த அளவுக்கு முக்கியமானதா படுது? இல்லை, முதல்ல ஐயா ஒரு விருது சம்பந்தமாக ஒரு செய்தி அவரை பற்றி, அவரோட உளவியல் எப்படி இருந்தது, விருது எப்படி பார்த்தாருன்ன போது பாடல்களுக்கு நடந்த பாராட்டு விழாவில் இந்த என் பாடலின் சிறப்பை இவங்க பாடினதுன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அதில் தான் அவரோட பெருந்தன்மை. ஏன்னா ஒரு பாடலின் வெற்றி என்பது என்ன பாடணும், என்ன நோட்ஸ் வரணும், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணணும், எல்லாமே 100% மியூசிக் எடுத்து தான் முடிவு பண்ணுறாரு. அதை தான் அவங்க பாட போகிறாங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவருக்கு என்னவோ அதே மாதிரி தான் பாடல்களுக்கு உள்ளது. ஆனால் அது எல்லாத்தையுமே கொண்டு போய் பிரபலமாக இருக்கிற ஒரு பாடல்கள் மத்தியில் மேடையில் அனௌன்ஸ் பண்ணுற மனசு இருக்கு பாருங்க. அவர் சொல்றது மிகைப்படுத்தி அவங்கள பாராட்டணுங்கிறதுக்காக சொல்றாரு. அதுதான் அப்படி இருந்திருக்கிறாரு. இன்னொன்று சரியா சொல்லணும்னா, விருதுகள் கொடுத்து நமக்கு தான் கவலை இருந்திருக்கே தவிர அவருக்கு அது கொடுத்து கவலையே இல்லை. ஏன்னா அவர் பாடலையே ரீப்ரொடியூஸ் பண்ணி விருது வாங்கிட்டாங்க பல பேர். அவர் பாடலை ரீப்ரொடியூஸ் பண்ணி அதன் மூலமா புகழ் பெற்று அதன் மூலமா விருது வாங்கும் போது கூட இவர் அதை பத்தி கவலையப்படாம அந்த விருது வாங்கினது இவர் கொண்டாடுறாரு. மகிழ்ச்சி, அவர் வாங்கியிருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷம், நம்ம ஒரு பையன் வாங்கியிருக்கிறான் தான் பேசுறாரு தவிர, ஆனா அவருக்கு அந்த கிடைக்கலையேங்கிற ஆதங்கம் ஒருபோதும் இல்லை. விருதுகள் கூட ஒரு பக்கம், விருதுகள் ஒரு பக்கம் வருத்தம், இன்னொரு பக்கம் அந்த வர வேண்டிய ராயல்டி இருக்க. இப்ப இளையராஜா போராடிட்டு இருக்காரு. இதை போன்ற ஒரு போராட்டம் இவர் தொடங்கியிருந்தா இன்னைக்கு கோடிக்கணக்கில் அவருக்கு பணமாக வந்திருக்கணும் இல்லையா? அதெல்லாம் செய்யற எண்ணமே இல்லாம இருந்தார். அப்படித்தானே? அது அந்த துறைக்கே அவர் போல. அந்த மாதிரி அவர் மியூசிக் பண்றாரு, ப்ரொஃபஷனலா கமர்ஷியலா அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு அவர் போகணும். இப்படிதான் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்தில் நீங்க ஒன்று ஐயாட்ட கேட்டீங்க, அவர் இன்னைக்கு அவரோட மரணம் நம்ம துக்கமா இல்லாம அவர் பாடல்கள் அந்த மாதிரி விஷயங்களே பேசினா நல்லா இருக்குமான்னு கேட்டீங்க. ஐயாவும் சரின்னு சொன்னாங்க. அவர் இருக்கும்போது ஒரு செய்தி சொன்னார். நான் ஒரு சந்திப்பில் 2 முறை தான் நான் அவரை சந்திச்சேன்.
அதுல என்ன செய்தி சொன்னார்னா, அவரோட ரசிகர், அவரோட தீவிர ரசிகர் அடிக்கடி பேசுவாராம் அவர்கிட்ட போன்ல எல்லாம். அவரோட தாயார் இறந்த போது, அந்த ரசிகரோட தாயார் இறந்த போது சேலமோ ஆத்தூர் ஏதோ ஒரு பக்கத்துல என்ன பண்ணிருக்கார், வீட்டுல காலையிலிருந்து மாலை வரைக்கும் இறுதி அடக்கம் நடக்கிற வரைக்கும் இவர் மெல்லிசை மன்னரோட சோக பாடல்களே போட்டு அந்த சாவு வீட்டுல வந்து முழுக்க வந்து இறந்த வீட்டுல இந்த நிகழ்ச்சியை போட்டு தான் அடக்கம் பண்ணிருக்கிறாங்க. ஊர்வலம் போற வரைக்குமே நடந்திருக்குது. இவரோட ரசிகர் வீட்டுல அவங்களோட அம்மா இறந்த போதே இவர் பாடல்கள் போட்டுதான் அந்த சோக உணர்வை கொண்டு வர்றது, அந்த மூடு கொண்டு வர்ற வரைக்கும் போயிருக்கிற அளவுக்கு ரசிகர்கள் அவரோட இருந்திருக்கிறாங்க. மக்கள் எப்படி அவரை பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு, தான் தாயின் மரணத்தின் சோகத்தில் கூட இவரோட பாடல் ஒழிக்கணுங்கிற அளவுக்கு இருந்திருக்கிறாங்கன்னு அவரே பதிவு பண்ணியிருக்கிறாரு. இவருடைய பாடல் அங்க இசை உயர்ந்து நிற்குதா அல்லது அந்த வரிகளும் அங்க முக்கியத்துவம் பெறுமா? அந்த வரிகளுக்கான ஒரு உணர்வுங்கிறது அந்த இசையில இருந்து தானே வருது. நீங்க வந்து பிளாட்டா நீங்க இப்போ சரியா சொல்லணும்னா, நான் கேட்ட மாத்திரத்துல சொல்லணும்னா, நீங்க இசையை எடுத்துட்டு நீங்க வரிகளை வாசிச்சீங்கன்னா அது எந்த இடத்தில் வாசிக்கப்படுறதே இல்லை. நீங்க எங்க போய் வாசிச்சாலும் மேடையில வந்து வெறும் வரிகளை மட்டும் வாசி ஒரு நிகழ்ச்சியோ ஒரு கல்யாண வீட்டிலேயோ அல்லது வேறு இடங்கள்லயோ வந்து வெறும் வரிகளுக்கு முக்கியத்துவம் கிடையவே கிடையாது. நீங்க பதிலுக்கு வந்து நீங்க வரிகளே இல்லாம இன்ஸ்ட்ருமெண்ட்ல பிளே பண்றது, கித்தார்ல பண்றது, சித்தார்ல வாசிக்கிறது ஒரு பாட்டை, அந்த மாதிரி ரிங்டோனை வச்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இசை தான் அங்க நிக்குது. வரிகளை விடவும் முக்கியத்துவம் நிக்குது. ஏன்னா இசை என்பதுதான் உணர்வா நிக்குது. அந்த உணர்வு வந்து அந்த வார்த்தைகளை சேரும்போது பார்வையாளர்களுக்கு இசை குறிப்புகள், அதாவது ரசிகர்களுக்கு இசை குறித்தோ இசை குறிப்புகள் குறித்தோ தெரியாது. ஆனா அந்த இசை உணர்வு அவங்களை ஆக்கிரமிக்கும் போது அவங்க எப்படி அதை ரிலேட் பண்ணிக்கிறாங்கன்னா, தனக்கு தெரிஞ்ச மொழியோடு அதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப வரிகளை சொல்லும் போது இந்த பாடல்னு சொல்றாங்கன்னா, இந்த பாடல் போனா போகட்டும் போடா என்னமா இருக்கு அந்த பாட்டுன்னு சொல்றாங்கன்னா, அதுல வர ஃபீல், போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையால் வாழ்ந்தது யாரடாங்கிறதுக்கு மேல 3 வரிக்கு மேல பெரும்பாலும் ரசிகர்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னும் சொல்ல போனா அந்த பாடல்கள் பாடிய பாடல்களுக்கு பல்லவியை தாண்டி அடுத்த வரிகள் தெரியறதே இல்லை. ரசிகர்களும் அந்த வரைக்கும் தான் போறாங்க. அப்ப என்ன பண்ணுதுன்னா, இவர்களை போன்ற உணர்வு ரீதியான அந்த இசையை உணர்வா பாட வைக்கிறது, பாவத்தோட பாட வைக்கிறது, அந்த டியூனை கொண்டு வர்றது, அதோட இடையிசை மூலமா மக்கள் மத்தியில இசையா ஊடுருவிக்கிறாங்க. மக்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியா அதை புரிஞ்சுக்கிறாங்க. கண்ணதாசன் அதிகம் காதலிச்சவர் MS விஸ்வநாதன் தான் இருப்பாரு. இவர் சொன்ன அதே கேள்வி அவர்கிட்ட, உங்க இசைதாங்க மேலோங்கி இருந்தது, வரிகள் இல்லைங்கன்னு சொல்லியிருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பாரு? அவருடைய பதில் இம்மிடியட்டா இதா தான் இருக்கும். ஒரு கண்ணதாசன் இல்லைன்னா MSVயே இல்லைம்பாரு. இல்ல இதே கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன். இதே விளக்கத்தை சொல்லி நான் கேட்ட போது இதை நான் ஒத்துக்கவே முடியாது, பாட்டுக்குள்ளேயே மெட்டு இருக்கு, மெட்டுக்குள்ள பாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மேட்ருக்கு தான் மீட்டரு, மீட்டருக்கு மேட்ரு ரெண்டுமே அப்படின்னு தான் சொன்னாரே தவிர இதை முற்றிலுமா மறுத்து தான் பேசினார். ஆனா நாங்க புரிஞ்சுக்கிறது இப்படின்னா, எங்களால பாடல் வரிகள் புரிச்சிருக்கு, ஆனா அந்த வரிகளை வந்து நாங்க வந்து இறுதி வரைக்கும் பயணம் பண்றதே இல்ல. பல்லவி கேட்கிறோம், சரணத்துக்கு மேல எங்களுக்கு தெரியறது இல்ல வரி. அதுக்கப்புறம் இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா, தனிப்பட்ட முறையில ஒரு பாடல் வரிகளை பத்தி ஒரு சர்ச்சையிலேயோ விவாதத்திலேயோ வந்து அந்த பாடல்களை வந்து மேற்கோள் காட்டியெல்லாம் பேசுறாங்க, அந்த பாட்டை வந்து உதாரணம் சொல்லியெல்லாம் பேசுறாங்க. அந்த வகையில் வந்து பாடல் வரிகளுக்கும் முக்கியத்துவம் இருக்கு, ஈக்குவலி இருக்கு. ஆனா ஒரு அவர் அண்ணன் சொன்ன மாதிரி பாமர மக்களை போய் சேர்றதுங்கிறது வந்து அந்த இசையோட அந்த வரிகள் சேரும் பொழுதுதான் அதனுடைய ஒரு சாந்தோம்ல அவருடைய இல்லத்திலிருந்து மெல்லிசை மன்னருடைய உடல் வெளியே கொண்டு வரப்படுது. அந்த அலங்கார ரதத்தில் அவருடைய உடல் வைக்கப்படுவதற்காக வெளியே கொண்டு வரப்படுகிறது. இசை அஞ்சலியோடு இங்கிருந்து பெசன் நகர் மின் மயானத்துக்கு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அவருடைய பொதுமக்களின் திரளான பொதுமக்கள் கூட நடந்து வர அந்த ஊர்வலம் தொடங்க இருக்குது. பல இசையமைப்பாளர்கள் அங்க காத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்கள், விசிறிகள் இருப்பாங்க. அப்படியான திரைத்துறையின் ஜாம்பவான்கள் பலரும் இவருக்கு ரசிகர்களா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இவர் இல்லாமல் நான் இல்லை, இவர் போட்ட பிச்சைதான் எனக்கு என்று சொல்லாத இசையமைப்பாளர்களே இல்லை. இளையராஜாவிலிருந்து AR ரஹ்மானிலிருந்து அத்தனை பேருக்கும் தாங்கள் தேடி தேடி எடுக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அடங்கிய ஒரு புதையலாக இருந்த ஒரு மாமனிதர் மறைந்து விட்டார். அவருடைய இறுதி ஊர்வலம் இன்னும் சில நிமிடங்களில் தொடங்கவிருக்கிறது. அவருக்கு 4 மகன்கள், 3 மகள்கள். நேற்றைக்கு ஒரு மகன் வெளிநாட்டிலிருந்து வருவதற்காக காத்திருந்தார்கள். நேற்று மாலை அவர் வந்திருந்தார். இன்று காலை 9:30 என்ற அளவில் ஒரு இறுதி ஊர்வலம் முடிவு செய்யப்பட்டிருந்தது. அதன்படியே இது தொடங்கிவிட்டது. குழந்தைகள் வளர்ப்புல ஒரு இசையமைப்பாளர், பெரும்பாலும் சினிமா துறையில் இருக்கிறவங்க பிள்ளைகள் எப்படி வளர்றாங்க, என்ன படிப்பு படிக்கிறாங்க கூட தெரியாத நிலையில இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இவர் எப்படி? நான் ஒரு முறை நேர்காணல் பண்ணும்போது, அப்போ அவர் ரொம்ப பீக்கில் பெரிய அளவில் இருந்தபோது தன்னோட குழந்தைகளை வந்து
பெரிய பணக்காரர்கள், ரொம்ப வசதியானவங்க எங்கே படிக்கிறாங்களோ அங்கே படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணி என்னோட பசங்களை நான் வந்து ஏற்காடு வான்ஃபோர்டு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தேன். அப்போ சேர்க்கும்போது எங்கள் அம்மா, அவரோட அம்மா இருந்திருக்காங்களா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பசங்க வந்து அங்கே போய் வெளியில் சாப்பிட்டு உடம்பு ஹாஸ்டல்லாம் சேர்க்கணும், உடம்பு கட்டுன்னு சொல்லி அந்த அம்மா வீடு எடுத்து கொடுத்து ஒரு வீட்டில் தங்க வச்சு அந்த பசங்க அவரோட குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு அவங்க அம்மாவே போய் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு சொன்னபோது சினிமா உலகம் முழுக்க வந்து விஸ்வநாதன் வந்து வான்ஃபோர்ட் பள்ளிக்கூடத்திலே பசங்களை சேர்த்துட்டான்னு சொல்லி பரபரப்பாக எல்லாரும் பாராட்டுறாங்களாம், பெரிய அளவில் பேசிக்கிட்டே இருக்காங்களாம். ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் தொடர்ந்து, விஸ்வநாதா நீ செய்கிறது தப்பு, நீ இந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கிறனா, கஷ்டப்பட்டு வாழ்க்கைன்னா என்ன, வறுமைன்னா என்னன்னு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு வந்தது இந்த நிலைக்கு வந்திருக்கிற, உன் பசங்களை நீ உன்னோட சம்பந்தம் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கிற, இப்படி பேசினா சரிப்பட்டு வராதுன்னு பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாராம். இவரோட எல்லாரும் பாராட்டுறாங்க, இவர் ஏன் இப்படி சொல்றாரு, இவருக்கு இன்னும் பொறாமையெல்லாம் படுற ஆள் கிடையாது, பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாரா நீ தப்பு பண்ணிட்டேன் பாரு, எல்லாரும் பாராட்டுறாங்க, ஏன் இவர் மட்டும் வந்து தொடர்ந்து இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் வந்து என்னன்னா, வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அதோட கல்வி படிச்சாதான் அவன் வந்து சமூகத்துக்கு பயன்படுவாங்கிறது எனக்கு திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்த ஒரே நபர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கடைசியில் வந்து நான் வந்து மான்ஃபோர்ட் ஸ்கூல்ல சேர்த்தேன், பெரிய அளவில் போனது பசங்களுக்கு வந்து கல்வியை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு எம்ஜிஆர் அப்போ சொல்லி கொடுத்தாரு. நம்ம வந்து எப்படி பசங்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்கு வந்து அவர் அந்த சேலம் ஏற்காடு மான்ஃபோர்ட் ஸ்கூலில் படிக்க வச்சதையும் அது ரிலேட்டடாக கல்வி எப்படி வந்து பார்க்கணுங்கிறது எம்ஜிஆர் எனக்கு சொல்லி கொடுத்தாருங்கிறத அவர் அடிக்கடி சொல்லுவார் அந்த கல்வி சார்ந்த விஷயங்கள் பேசும்போது. எம்ஜிஆர் சொன்ன முதல் அவருடைய படத்திற்கு இவர் இசையமைப்பாளராக தயாரிப்பாளர் சொல்லும் பொழுது இல்லை வேண்டாம்னு எம்ஜிஆர் மறுத்ததாகவும், அதன் பின்னர் அந்த பாடல்கள் மாபெரும் வெற்றி பெற்றதுக்கு பின்னால அவர் இருந்து அந்த குடிசை வீட்டுக்குள் எம்ஜிஆரே போய் கட்டி தழுவி பாராட்டினார் அப்படின்னு படித்த நினைவுகள் உண்டு. அவருக்கும் இவருக்குமான அந்த உறவு எப்படி இருந்தது? அதாவது இரண்டு மாமனிதர்கள் சிவாஜி, எம்ஜிஆர், இந்த இரண்டு பேருக்கு மத்தியில் ஒரு குழந்தையாக, அது இருவருடைய ஒரு அன்புக்கு பாத்திரமானதாக, ரெண்டு பேருக்கு நடுவில் அல்லாடிக்கிட்டு இருந்தது மாதிரியும் கூட சொல்லலாம் ஒரு வகையில, இல்லையா? டிஎம்எஸ் போல. ஆமா. ஆனா அந்த விஷயத்துல சவுந்தரராஜனும் சரி, எம்எஸ் ஐயாவும் சரி, அதே மாதிரி கவிஞர் கண்ணதாசனும் சரி, இவங்க ரெண்டு பேரையுமே அந்த நேற்று யாரோ கூட இந்த நிகழ்ச்சியில் குறிப்பிடும்பொழுது சொன்னாங்க, ஒரு வடிவேலு சொன்னார்னு நினைக்கிறேன், தண்டவாளத்தில் வந்து ஒரு ரயிலை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி ரெண்டு பேருக்கும் வந்து அனுசரித்து இவங்களுக்கும் மன வருத்தம் ஏற்படாத வகையில் அவங்களுக்கும் மன வருத்தம் ஏற்படாத வகையில் ரொம்ப பக்குவமாக அவர் வந்து ரெண்டு பக்கமும் பழகி நடந்துட்டு குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. இப்போ சிவாஜிக்கு ஒரு ஹிட்டு பாட்டு கொடுத்தா உடனே எம்ஜிஆர் படத்துக்கு அடுத்த படத்தில் அந்த பாட்டு ஹிட் ஆகிடுச்சு தெரிஞ்சவுடனே, ஏன்னா அதை மாதிரி பாட்டு அவனுக்கு போட்டிருக்கேன் அப்படிங்கிற கேள்வி வர்றப்ப உடனே அதுக்கு மாற்றி இங்கே ஒரு டியூனை போட்டு பாடி காமிச்சிடுவார். உடனே அவங்க மனசு குளிந்துருவாங்க. சின்ன உதாரணம் சொல்லட்டுமா அதுக்கு, இந்த தைரியமாக சொல்லி மனிதன் தானா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு, எம்ஜிஆர் படம் நினைக்கிறேன். உடனே அடுத்த படம் சிவாஜி படத்தில், விஸ்வநாதா என்னடா எனக்கு மட்டும் இல்லாமல் அங்கே என்னடா என்ன குத்துற மாதிரி பாட்டு போட்டிருக்கேன், அதெல்லாம் ஒன்று படத்தில் சுச்சுவேஷன் சொன்னாங்க, அது மாதிரி பண்ணாலும் ஏதோ சமாதானம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அவருக்கு டியூன் போடுறாரு, யாரடா மனிதன் இங்கே கூட்டி வா அவனை இங்கே அப்படின்னு ஒரு பாட்டு போடுறாரு. அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அவங்கள சமாதானப்படுத்திட்டாரு தவிர யாருக்கு அவங்கள வெளிப்படையாக நமக்கு தான் அதெல்லாம் தெரியுது, ஒரு வித்தியாசமோ விரோதமெல்லாம். அவங்களுக்குள்ள எல்லாரும் அன்பாகவும் அனுசரணையாகவும் அண்ணன் தம்பிங்களாகவும் தான் பழகிட்டு இருந்திருக்காங்க கடைசி வரைக்கும். அந்த இறுதி ஊர்வலம் தொடங்கிவிட்டது. ஒரு மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் அந்த ஊர்வலம் ரொம்ப மெதுவாக தான் போக முடியுது. அந்த இறுதி ஊர்வலம்னா அவருடைய உடலுக்கு மட்டும்தான் அந்த இறுதி ஊர்வலம். ஆனால் பொதுமக்கள் பார்வையில், ஒரு இசை ரசிகர்கள் பார்வையில் அந்த மனிதர் மறைந்து விட்டதோடு அவர் போட்ட அத்தனை பாடல்களையும் இனிமேல் நாம் கேட்கவே முடியாதோ என்று வருத்தப்படும் அளவிற்கு ஒரு வருத்தம் பொதுமக்கள் மத்தியிலே தாக்குது, ரசிகர்கள் மத்தியில். அவர் அந்த காலத்து இசையமைப்பாளர், அந்த இசை நீ அடுத்த தலைமுறைக்கு இருக்குமா இருக்காதா, இவர்களுக்கு ரசிக்க தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு எல்லாம் பார்க்குற இந்த தலைமுறை ரசிகர்களுக்கு தோன்றும். எப்படி இருக்கும் நினைக்கிறேன். ஆனால் அது உண்மையிலே இன்னைக்கு வந்து நீங்கள் எந்த சேனலில் பாட்டு போட்டி அப்படின்னு கலந்துக்கிட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் பாடப்படுகிற பெரும்பான்மையான பாட்டு பார்த்தீங்கன்னா மெல்லிசைமன்னரோட பாட்டு, அதுக்கப்புறம் இசைஞானோட பாட்டு தான் இருக்குது. புது பாடல்கள் பாடுறது யாருமே இல்லை. போட்டிக்கு போய் எடுத்துக்கணும், ஒரு தகுதியான பாடல், இனிமையான பாடல்,
டெக்னிக்கலாக இருக்கிற பாடல் தான் போட்டிக்கு பாடுவாங்கன்னும் போது அதில் வந்து மெல்லிசை மன்னர் பாட்டு தான் இன்றைக்கும் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள் சின்ன பசங்க வரைக்கும் பாடுறாங்க. அதுதான் வந்து அதிகமாக இன்றைக்கி இன்னொன்று நிறைய எஃப்எம் ரேடியோவில் வந்து வந்ததுக்கு பிற்பாடு பாடல்கள் அதிக பங்களிப்பு வருது. அந்த பகல் நேரில் பீக் ஹவர்ஸில் இருக்கிற பாடல்கள் புதுப்பட பாடல்களாக இருக்குது. மற்ற நேரம் ஓய்வாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒருத்தர் வந்து ஓய்வாக உட்காரணும்னு சொன்னால் அந்த நேரத்து பாடல்கள் பெரும்பாலும் இரவுலையோ பார்த்தீங்கன்னா மெலோடி இருக்குது. அது வந்து பெரும்பாலும் மெல்லிசை மன்னர் பாடல் தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி பரவலாக கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொரு செய்தி, நீங்கள் சிவாஜி எம்ஜிஆர் பற்றி பேசிக்கிட்டீங்க. அதில் டிஎம்எஸ் பற்றி ஒரு இது சொல்லுவாங்கல்ல. டிஎம்எஸ் வந்து சிவாஜிக்கு பாடும்போது அடி வயிற்றுலேருந்து பாடுவார், எம்ஜிஆருக்கு போகும்போது மேலோட்டமாக பாடுவார்னு பார்வை எங்களை போல வெளியில் இருக்கிற ரசிகர்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனால் அவர் மெல்லிசை மன்னர் என்ன சொல்லுவார்னா, டிஎம்எஸ் நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதை தான் பாடுவார், அப்படிலாம் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் பாடுவாருன்னு சொல்லியிருக்காரு. குறிக்கிடுறேன். அந்த டிஎம்எஸ்க்கு முன்னால் இப்போ ஒலிச்சிட்டு இருக்கிறது இந்த கிருஷ்ணகானம் பாடல். இந்த அது குறித்த நினைவலைகள் உங்கள்கிட்ட தான் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயம். அதாவது தொடர்ந்து எல்லாருமே வந்து திரைப்படத்தில் அவர் இசையமைச்ச சாகா வரம் பெற்ற அந்த அழியாத பாடல்களை பற்றி தான் நம்ம அதிகம் பேசுகிறோம். ஆனால் தனிப்பாடல்களே ஆயிரக்கணக்கான பாடல்கள், உலக அளவில் புகழ்பெற்ற பாடல்கள் அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. அந்த கிருஷ்ணகானம்ங்கிறது தான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வீச்சு தெரிகிற சில இடங்கள் அதெல்லாம் வந்து மறக்க முடியாத பாட்டு. அந்த மாதிரி எத்தனை அந்த கிருஷ்ணகானத்திலே நிறைய, அதே மாதிரி நிறைய ஆல்பம்ஸு பக்தி பாடல்கள் மட்டும் இல்லை, எல்லா மத சார்பு பற்றிய பாடல்கள், தத்துவ பாடல்கள், தனிப்பாடல் நிறைய ஹெச்எம்விலெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க, தனி ரெக்கார்டு. இப்போ ஒரு சந்திரபாபு, இந்த நடிகர் சந்திரபாபு கூட அவருடைய பாடல்கள் அத்தனையுமே வெளிப்படையாக கேட்கும் பொழுது ஒரு சாதாரண தோரணையில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இசை நுட்பம் அறிந்தவர்கள் அதை ரொம்ப வியக்கிறாங்களே இந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல. அது என்ன சூட்சம் அடங்கியிருக்கு அதில்? அதாவது சந்திரபாபு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகம் வந்து இந்த ஒரு வெஸ்டர்ன் ரசனை உள்ளவர். பிறக்கும் போதும் அழுகின்றார் அந்த பாடல், அந்த பாட்டு வந்து குறிப்பா வந்து அண்ணனுடைய ஒரு தத்துவமான பாட்டு. அது பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தான் மானிடனே. இன்னைக்கு கேட்டாலும் நம்மள அறியாம கண்ணில் தண்ணீர் கொட்டும். அதை சொல்ற விதத்துல சொன்னதுனால அது இன்னும். ஆமா, சந்திரபாபு வந்து இந்த பாட்டு எடுத்து இது நினைவா ஒரு சம்பவம். சீனாவுடன் போர் நடக்கும் போது எல்லாரும் தமிழ் திரையுலகிலிருந்து நிதி தயார் பண்ணிக்கிட்டு அப்போ இருந்த ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியார் அவரை பார்க்க போயிருக்காங்க. அங்கே பார்க்கும்போது எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட நடிகர் திலகம் எல்லாம் பெரிய பெரிய நடிகர் எல்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் மெல்லிசை மன்னர் இருக்கிறாரு, அப்புறம் சந்திரபாபும் போயிருக்கிறாரு. சந்திரபாபு பார்த்த உடனே அவர் தமிழ்நாட்டில் இங்கே இந்த பகுதியில் படிச்சவர் தானே ராதாகிருஷ்ணன். அவர் பார்த்த உடனே உங்கள் பாட்டு, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை பாடுங்கன்னு சொல்லி ஐயா பாடினாங்கல்ல அந்த பாட்டு. அவர் பாடி காமிச்ச உடனே ஆஹா என்ன மாதிரியான பாட்டு அப்படின்னு சொல்லி அவர் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு. சொன்ன அடுத்த நிமிஷம் இவர் மெல்லிசை மன்னர் தான் சொன்னார். சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன பண்ணாராம், சந்திரபாபு ஜம்ப் பண்ணி ராதாகிருஷ்ணன் மடியில போய் உட்காந்துட்டாராம். நீதான் யார் ரசிகன் அப்படி சொல்லுவாங்க. அவரு நீதான் உண்மையான ரசிகன் சொன்ன உடனே எல்லாரும் போனவங்கலாம் வந்து சந்தேகம் எழுப்புவாங்க, இப்படி நடந்ததா அப்படின்ற சந்தேகம் எழுப்புவாங்க. இல்ல இதை வந்து மெல்லிசை மன்னரே பதிவு பண்ணிருக்காரு. திடீர்னு நாங்கெல்லாம் பதட்டம் ஆயிட்டோம், என்ன பண்றதே தெரியல, ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டான்னு என்ன ஆகும். அவர் ரொம்ப பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டு ஒன்றும் சொல்லலை. அப்படி ரொம்ப எமோஷனலான ஒரு சந்திரபாபு பத்தி நான் கேட்கும்போது ரொம்ப எமோஷனலான ஒரு கலைஞர், இந்த மாதிரி பாராட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் இவருக்குமான எப்போ உறவு ஏற்பட்டதுங்கிறது வந்து ஒரு கவிதையாகவும் ஒரு மிக சிறந்த அவர் வந்து என்னன்னா ஜூபிட்டர் பிக்சர்ஸ்ல கோயம்புத்தூர்ல இருக்கும்போது அங்கே வேலை பார்த்துருக்காரு. சுப்பையா நாயுடு கிட்ட உதவியாளர் இருந்திருக்காரு மெல்லிசை மன்னர். அப்போ சுப்பையா நாயுடு ஒரு நாள் என்ன பண்ணாராம், ஒருத்தர் பாட நான் இப்போ நல்லா பாடும் வாய்ப்புடுன்னு கேட்டு வந்த உடனே ஒருத்தர் பாட வந்திருக்கான் இவனை டெஸ்ட் பண்ணுனாராம் மெல்லிசை மன்னர்கிட்ட. இவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன நல்லா பாடினானா அப்படின்னு சந்திரபாபு தான் போயிருக்காரு. நல்லா பாடினானான்னு சுப்பையா நாயுடு கேட்டாராம். அதுக்கு முன்னே இவர் விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு, அவன் எங்க பாடுறான் வசனமா பேசுறான் அப்படின்னு சொன்னாப்பிள்ளையாம். சொன்னதுக்கு அப்புறம் அவர் சந்திரபாபு அப்படி முறைச்சி பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு அப்படியே போட்டு அவருக்கு மெல்லிசை மன்னர் சொன்னது என்கிட்ட சொன்னதுன்னா அப்படியே என்ன கண்ணிலே போட்டா எடுக்கிற மாதிரி முறைச்சி பார்த்துட்டு போயிட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து நான் மியூசிக் டைரக்டர் ஆயிட்டான், அவன் பெரிய நடிகர் ஆயிட்டான். குலே பகவலி சாங் கம்போசிங் உட்காந்துருக்கான். டிஆர் ராமன்னா டைரக்டர். உட்காந்தவொன்னா அவனுக்கு ஒரு பாட்டு, அவனுக்கு ஒரு கண்டிப்பா அப்போ வந்து பெரிய ஸ்டார் ஆயிட்டான், அவன் நடிகர் ஆயிட்டோன்னா அவனுக்கு கண்டிப்பா படத்தில் ஒரு பாட்டு இருக்கணும், அவன் சொல்றதான் நாங்கள் சட்டம். அப்போ அவனுக்கு ஒரு சாங் கம்போசிங் அவனுக்கு உட்காந்துருக்கான், நானும் உட்காந்துருக்கேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்போதான் ரெண்டு பேரும் பார்க்குறோம். ரெண்டு உட்காந்துருக்கும் போது நான் ஒரு பாட்டு போடுறேன்.
பாட்டு பண்ண அந்த அந்த பாட்டு வரும் இல்லையா, குல்லா போட்ட சொக்கா போட்ட நவாப்பு சொல், அந்த பாட்டு வரும் இல்ல, லா லான்னு ஒரு பாட்டு வரும். அதை போட்டு கம்போஸ் பண்ணி காட்டுறாரு. இவர் கால் மேல கால் போட்டு விட்டு சந்திரபாபு சொல்றாராம், இதெல்லாம் ஒரு பாட்டா, இதுக்கெல்லாம் டான்ஸ் ஆட முடியாது, வேற மட்டும் போடியா அப்படின்னு பழைய சம்பவத்தை அவன் சொல்லிட்டு சொல்றாரா. சொன்ன உடனே ராமண்ணா அப்படி முழிக்கிறாரா, மலிச மன்னர் பண்ணிருக்காரு, உதவியாளர் கூப்பிட்டு அதே டியூனை வாசிக்க சொல்லிட்டு இவர் டான்ஸ் ஆடி காமிச்சாராம். இதுக்கு மேல எப்படி ஆட முடியும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சிரிச்சிட்டாரா சந்திரபாபு. அதுல இருந்து எங்க 2 பேருக்கு காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் நெருக்கமான உறவானதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய பாடல்கள் வந்து அவர் வந்து பெரும்பாலும் அவரோட பேஸ் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ ரிதத்துல தான் போட்டு கொடுப்பாரு. அவர் பாடல் ரொம்ப இனிமையா கேட்கறதுக்கு ரொம்ப ஆளுமையா இருக்கிறதுனா அவர் வாய்ஸ்க்கு வந்து இந்த பிறக்கும் போது இது எல்லா பாட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ ரிதத்துல இருக்கும். அதுக்காக வந்து அவர் பேஸா இருக்கும்போது அது என்ன குரலோ அந்த குரலுக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி பாடல்களை இவர் போட்டு கொடுத்துருக்காரு தொடர்ச்சியா. அதை கேட்ட இவ்வளவு இனிமையான பாடலுக்காக நாங்க 2 பேருக்குள்ள நல்ல உறவு இருந்துச்சுன்னு சொன்னாரு. அப்புறம் இன்னொரு சொன்னாரு, அதுலயே ஒரு பாடகனுடைய அந்த முடிவு, அந்த லேண்டிங் எப்படி இருக்குன்றதை வச்சு அவன் தரமான பாடகனான்னு கணிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல இந்த சந்திரபாபு ரொம்ப உயர்வான ஒரு இடத்துல இருந்தார். அந்த லேண்டிங் அவர் கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணதாசனுக்கு அடுத்து சந்திரபாபுவை இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவரா சொல்லலாமா? நிச்சயமா ஆத்மார்த்தமான இருந்தவர். ஆத்மார்த்தமானவர். கடைசியில ஆக்சுவலா சந்திரபாபு வந்து ஒரு பெரிய வேண்டுகோளை இவர்கிட்ட விடுத்திருக்காரு. என்னுடைய மறைவுக்கு அப்புறம் என்னுடைய இறுதி சடங்கை வந்து நீதான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி. அதன் பிரகாரமே எம்எஸ்வி தான் வந்து சந்திரபாபுடைய இறுதி சடங்கு பூரா முன்னாடி இருந்து நடத்தி செஞ்சது.